காவல்துறை படிக்கும் மாணவர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தமான எந்தெந்த இடத்துலேருந்து எப்படி கேள்வி கேட்குறாங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கலாம். ஈஸியாக அதுபடி நீங்கள் படித்தாலே போதும். எஸ்ஏ படிக்கும் மாணவர்களும் சரி, போலீஸ் படிக்கும் மாணவர்களும் சரி, ஈஸியாக அதிக மதிப்பெண் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் இந்த பகுதியிலேருந்து நம்ம எடுக்கலாம். வாங்க, எக்ஸாமுடைய டேட்டு போலீஸ் எக்ஸாமுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. நவம்பர் 9ஆம் தேதி. இன்னும் 70 நாள் தான் இருக்குது. அந்த 70 நாளுக்கு நீங்கள் ஸ்டடி பிளான் பக்காவாக போடுங்க. பக்காவாக போட்டு மேக்ஸிமம் எல்லோரும் 65க்கு மேலே எடுங்க. சார், இந்த 70 நாளுக்கு 100% கம்ப்ளீட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்டடி பிளான் சொல்லுங்கள் சார் அப்படின்னு நிறையா பேர். அதுக்கேற்றாப்புல நம்ம ஸ்டடி பிளான் ஒன்றும் உருவாக்கிட்டு இருக்கோம். அந்த ஸ்டடி பிளான் வேணும்னா உங்களுக்கு நீங்கள் டெலிகிராம் லிங்க்கு சேனல் கீழே கொடுக்குறேன், கமாண்டில் பின் பண்ணுறேன். அந்த டெலிகிராமில் நீங்கள் ஜாயின் பண்ணாலே போதும். உங்களுக்கு அந்த 70 நாள் சம்மந்தமான ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணுற மாதிரி உங்களுக்கு பக்கா ஸ்டடி பிளான் கொடுக்க போகிறேன். மறக்காமல் அந்த ஸ்டடி பிளானை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போது எஸ்ஏக்கு 140 கொஸ்டினில் எத்தனை கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க? மேக்ஸிமம் போன 2023 எக்ஸாம் எடுத்துட்டோம்னா 10லேருந்து 12 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வந்திருக்கு. அந்த 12 கொஸ்டின் எந்தெந்த இடத்துலேருந்து வந்திருக்கு சார் அப்படின்னு நீங்கள் நிறையா மாணவர் கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் ஃபுல்லாக அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன். எல்லோரும் நோட் பேனை எடுத்துகிட்டு பண்ணி நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் சம்மந்தமாக மேக்ஸிமம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம்னா என்னென்னு கேட்குறீங்கன்னா, இஸ்ரோ அந்த மாதிரி விண்வெளி ஆராய்ச்சியை பற்றி 2 கேள்வி கன்ஃபார்ம் கேட்பாங்க. 10ல் 2 போயிடுச்சு. செகண்ட் இந்திய அரசியல் முன்னேற்றங்கள். இப்போ எலெக்ஷன் நடந்திருக்குல்ல, அந்த சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்பாங்க. கண்டிப்பாக இந்த வட்டம் கேட்பாங்க. 3 கேள்வி முடிஞ்சிருச்சு. தேர்டு இந்தியா மற்றும் தமிழ்நாட்டு கலை மற்றும் கலாச்சாரம். அது என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ கீழடி அகழாய்வு, இந்த சம்மந்தமான அகழ்வாயை பற்றி கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. 1லேருந்து 2 கொஸ்டின் கூட எதிர்பார்க்கலாம். அடுத்து விளையாட்டுத்துறையிலேருந்து கண்டிப்பாக பாரிஸ் ஒலிம்பிக், பாரா ஒலிம்பிக் எந்த இடத்துல நடந்துச்சு, யார் யார் தங்கம் பரிசு வாங்கினா, யார் யார் வெள்ளி பதக்கம் வாங்கினா, யார் யார் எந்த துறையில் இருக்காங்க அப்படின்னு சம்மந்தமாக நிறையா கேள்வி கேட்பாங்க. அதை நம்ம ஃபுல்லாக நம்ம பார்த்துக்கணும். அடுத்து அந்த இதிலேயே இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது, இது சம்மந்தமாகவும் கேள்வி கேட்பாங்க. இதிலேருந்து 1லேருந்து 2 கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். 1 தங்கம் பதக்கம் வென்றவங்களுடைய பேர் கேட்கலாம். இன்னொன்று அவங்க எந்த விளையாட்டுலேருந்து இருக்காங்க. 5வது என்னென்னா மற்றும் சர்வதேச விருதுகள். இப்போ சர்வதேச விருது என்னென்ன விருது வாங்கியிருக்காங்க, இப்போ குறிப்பிட்டு எடுத்துக்கிட்டு நோபல் பரிசு யார் யார் வாங்கியிருக்கா. இப்போ 2024 நோபல் பரிசு விட்டுருக்காங்க. பொருளாதாரத்துக்கு, இலக்கியத்திற்கு, அறிவியல் சார்ந்த இதுக்கு, மருத்துவத்திற்கு, இப்படி 6 கலையில் நம்ம நோபல் பரிசு விட்டுருக்காங்க. அந்த நோபல் பரிசு யார் யார் வாங்கினான்னு தெளிவாக பார்த்துக்கணும். அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா வேறு ஒரு விருதுலேருந்து எதிர்பார்க்கலாம். இப்போ நிறையா இந்தியாவை எடுத்துட்டோம்னா நிறையா விருதுகள் கொடுத்துருக்காங்க. பாரத ரத்னா. அதே மாதிரி தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா விண்வெளி சம்மந்தமாக, அடுத்து அகழ்வாராய்ச்சி சம்மந்தமாக, அடுத்து விளையாட்டுத்துறை சம்மந்தமாக ஒரு விருது கொஸ்டின் கண்டிப்பாக. அது சர்வதேசத்தில் கேட்கலாம், இந்தியாவிலையும் கேட்கலாம், தமிழ்நாட்டிலையும் கேட்கலாம். அப்படி மேக்ஸிமம் ஒரு கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். அடுத்து தாண்டுச்சுன்னா ஒரு 2 கொஸ்டின் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமானது தேசிய மற்றும் சர்வதேச நிறுவனங்கள் மாநாடு சம்மந்தமாக கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. இப்போ நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஷார்க் அமைப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? இப்போதைக்கு எந்த மாநாடு ஷார்க்கில் நான் வைக்கலை. அடுத்து பிரிக்ஸ் எந்த நாட்டில் நடந்துச்சு? ரஷ்யாவில் நடந்துச்சு. 2025 எந்த நாட்டில் நடக்கும்? அடுத்து நோட்டோ மாநாடு எங்கே நடைபெற்றது? விண்வெளி ஆராய்ச்சி மாநாடு எங்கே நடைபெற்றது? இப்படி சம்மந்தமாக மாநாட்டு சம்மந்தமாக ஒரு கொஸ்டின் கண்டிப்பான முறையில் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு மாநாடு நம்ம தெளிவாக நம்ம டெலிகிராமில் கொடுத்துருக்கோம். எல்லா மாநாடும் 2024 இப்போ வரையும், ஜனவரியிலேருந்து 2025 இப்போ வரையும் என்னென்ன மாநாடு, முக்கியமான மாநாடு கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம டெலிகிராமில் போட்டிருக்கோம். மறக்காமல் அதை பார்த்துருங்க. எல்லா
துறையில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ விளையாட்டு துறையிலேருந்து சம்மந்தமாக ஃபுல்லாக போடுவோம். அடுத்து விருது சம்மந்தமாக ஃபுல்லாக போடுவோம். மறக்காமல் வந்து டெலிகிராமில் ஜாயின் பண்ணிடுங்க. அடுத்து 7வது எந்த சம்மந்தமாக கேட்பாங்கன்னா, புத்தகங்கள் மற்றும் ஆசிரியர். இப்போ இந்த புத்தகத்தை கொடுத்து யார் இந்த புக்கை வந்து எழுதுனா அப்படின்னு வந்து சம்மந்தமாக ஒரு கேள்வி கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டு வர்றது உங்களுக்கே தெரியும். அது வந்து இப்போ 2024 ஜனவரியிலேருந்து நம்ம 2025 ஜூலை வரையும் எடுத்துக்கிட்டோம்னா 38 புத்தகம், முக்கியமான ஒரு புத்தகம் இருக்குது. அதை வந்து நான் உங்களுக்கு நோட்ஸாக ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வேணும்னா உங்களுக்கு வந்து நான் டெலிகிராமில் அப்லோட் பண்ணுவேன். அதை வந்து நீங்கள் லிங்க் மூலயமா டெலிகிராம் ஜாயின் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். 8வது என்னன்னா, உலகத்தில் எந்தெந்த இடத்துல போர் நடக்குது. இப்போ குறிப்பிட்டு எடுத்துட்டோம்னா இந்தியா பாகிஸ்தான் வந்து ஒரு சில மந்த்துக்கு முன்னாடி வந்து போர் நடந்துச்சு. அதே மாதிரி இஸ்ரேல் பாலஸ்தீன் போர் நடக்குது. இது சம்மந்தமாக நம்ம இஸ்ரேலுடைய கேபிட்டல் கேட்பாங்க, அதே சம்மந்தமாக பாலஸ்தீனுடைய கேபிட்டல் கேட்பாங்க. இப்போ ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. ரஷ்யாவுடைய கேபிட்டல் கேட்பாங்க, ரஷ்யாவுடைய பிரதமர் நேம் என்னன்னு கேட்பாங்க, அதே மாதிரி பாலஸ்தீனுடைய பிரதமர் நேம் என்னன்னு கேட்பாங்க. இந்த சம்மந்தமாக இப்படி பல இதில் வந்து எந்தெந்த இடத்துல போர் நடந்திருக்கோ அது சம்மந்தமாக வந்து கேபிட்டல், அதோடைய பிரதமர், அது என்ன போருக்காண்டி நடந்துச்சு அந்த சம்மந்தமாக ஒரு கேள்வி கண்டிப்பான முறையில் வந்து எஸ்ஏயில் வந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். போலீஸ் எக்ஸாம்லேயும் உறுதியாக எதிர்பார்க்கலாம். இப்போதைக்கு உலகமே பேசக்கூடிய ஒரு வார்னா அது இஸ்ரேல் பாலஸ்தீன் வார்னு தான். அதுலேருந்து கண்டிப்பான முறையில் வந்து ஒரு கேள்வி வந்து உறுதியாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி உக்ரைன், ரஷ்யா இந்த இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி வந்து எதிர்பார்க்கலாம். அது ரெண்டுலேருந்து ஏதாச்சும் ஒரு கேள்வி கண்டிப்பாக வரும். அது சம்மந்தமாக எல்லோரும் படித்து வச்சுக்கோங்க. அது சம்மந்தமாகவும் நம்ம நோட்ஸ் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து 11வது என்னென்னா, தற்போதைய இந்தியாவில் பிற தொடர்புடைய தலைப்புகளும் காவல்துறை, இராணுவம், தரவரிசை, முக்கிய நாட்கள். இப்போ ஏதாச்சும் வந்து ஒரு நாட்கள் புதுசாக விட்ருக்காங்கன்னா, இப்போ வந்து ஆகஸ்ட் 23 விண்வெளி தினம், தமிழ்நாடு தினம் ஜூலை 18, இப்படி சம்மந்தமாக புது டேட்டு கொடுக்கலாம். புது டேட்டை பற்றியும் கேட்கலாம், இல்லைனா பழைய டேட்டை கூட கேட்கலாம். டேட்டு சம்மந்தமாக ஒரு கேள்வி கன்ஃபார்ம் வந்து இன்னும் சில தலைப்புகள் இருக்குது. மேக்ஸிமம் இந்த 11 தலைப்பு தான். இந்த 11 தலைப்புலேருந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கொஸ்டின் வந்துடும். மீதி ஒரு 2 தலைப்பு வந்து எந்த இதுலேருந்து வேணால் கேட்கலாம். அது வந்து எப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு நிறுவனத்தை கொடுத்து அந்த நிறுவனத்துடைய பேர் அந்த மாதிரி சம்மந்தமாக கேட்கலாம். இப்படி கேட்டோம்னா நம்ம எந்த இடத்துலேருந்து கேட்குறாங்கன்னு நம்மளுக்கு வந்து தெளிவாக எடுக்க முடியாது. மேக்ஸிமம் கரண்ட் அஃபேரில் வந்து ஒரு கொஸ்டின் வந்து அப்படி வந்து வெளியிலேருந்து எடுக்கலாம். மீதி 11 கொஸ்டின் வந்து எஸ்ஏக்கு வந்து உள்ளக்க தான் இந்த டாப்பிக்குள்ளே தான் கேட்கலாம். இதிலே நீங்கள் போலீஸ் எக்ஸாமுக்கு இதிலே நீங்கள் 11 டாபிக் மட்டும் படித்தாலே போதும். இந்த 11 டாப்பிக்லேயும் உங்களுக்கு வந்து 5 கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் வரும். அந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக வந்து அட்டன் பண்ணி 5க்கு 5 எடுத்துடலாம். எல்லா 11 டாப்பிக்லையும் நம்ம வந்து வரிசையாக நோட்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். மாநாடு சம்மந்தமாக ஒரு நோட்ஸ் வந்து போட்டுவிட்டோம் டெலிகிராமில். அந்த டெலிகிராம் சேனலில் லிங்க் வந்து நான் கமெண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் ஜாயின் பண்ணிடுங்க. நன்றி. நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஏதாச்சும் ஒரு கண்டென்ட் கிடச்சுன்னா உங்களுக்கு வீடியோ போடுறேன். மேக்ஸிமம் பிசி எக்ஸாமுடைய டேட்டு கொடுத்துட்டாங்க. அதை ஒரு 20 நாள் கழித்து வந்து நம்ம எஸ்ஏ எக்ஸாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. நவம்பர் லாஸ்ட் வீக்கில் வந்து நடக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்து போனோம்னா டிசம்பருடைய ஃபஸ்ட்டு வீக்கு ஒரு எஸ்ஏ எக்ஸாம் வந்து 100% உறுதியாக எதிர்பார்க்கலாம்.